ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரீத்தி யுவா. அவ்வளோதாங்க, எங்களோட 1 வீக் வெக்கேஷன் முடிஞ்சாச்சு. நம்ம சென்னையில் பேக் டு வைசாக் தான் கிளம்ப வேண்டியது தான். 1 வீக் எப்படி போச்சுன்னே தெரியல. கிளம்பும்போது சரியான மழைங்க. இவளும் எந்திரிக்கிறா, ஒரே அழுக, நான் வரமாட்டேன், இங்கே தான் இருப்பேன்ட்டு. ஃபைனலாக எப்படியோ கிளம்பி கூப்பிட்டு வந்தாச்சு இவளை. ஃபைனலாக அவங்க எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு, ஆனால் அவள் ஒரே அழுக தான், மனசே இல்லை அவளுக்கு அங்கேருந்து வரத்துக்கு. ஃபைனலாக 4:18ங்க நாங்கள் வீட்டை விட்டு ஷார்ப்பாக கேட்டுக்கிட்ட வரும்போது, வீட்டு கேட்டுக்கிட்ட 4:18 அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சுன்னாங்க. சரியான மழைன்னா மழை, சரி மழைங்க. அரவுண்ட் ஒரு நெல்லூரெல்லாம் க்ராஸ் பண்ணிவிட்டு அப்புறம்தான் மழையே நின்றுச்சு. நாங்கள் நெல்லூர் அரவுண்ட் ஒரு 6:30 போலேயே க்ராஸ் பண்ணிட்டோம். சரி, பிரேக்ஃபாஸ்ட்டு 6:30க்கே எதுக்கு நெல்லூரில் சாப்பிட முடியாது, சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு விஜயவாடாவில் பார்த்துக்கலாம் அப்படின்னா சரியான மழைங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. அடின்னா அடி, அப்படி ஒரு அடியோட மழை அடிச்சிட்டு இருந்துச்சு. நாங்கள் எப்பயும் கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டுவோம் ஏர்லி மார்னிங்னா, அதுவும் இந்த மழைக்கு எப்படி ஸ்பீடாக ஓட்டுறதுன்னு தெரியல. கொஞ்சம் பொறுமையாக தான் ஓட்டிகிட்டு வந்தோம். ஆனால் நல்லா இந்த பசங்க 2 பேருமே, ஈவன் நானுமே கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். ஏன்னா ஏர்லி மார்னிங்குன்னு தூங்கியாச்சு. சரி, பிரேக்ஃபாஸ்ட்டு லேட் ஆகும்னு சொல்லிவிட்டு இவங்கெல்லாம் தூங்கி எழுந்திரிச்சிட்டோம் நாங்கள் 3 பேரும். நான் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன், பிஸ்கெட்டெல்லாம் அதை தான் கொடுத்துருந்தேன் இவங்களுக்கு. சரி, பிரேக்ஃபாஸ்ட் இல்லையே, கொஞ்சம் லேட் ஆகும், அரவுண்டு 9:30 10 ஆகும்னு சொல்லி. ஏன்னா மார்னிங் நம்ம 3:30க்கெல்லாம் எழுப்பி விட்டுட்டோம், நம்மளும் எழுந்திரிச்சிட்டோம், நம்ம கொஞ்சம் பசிக்கும் இல்லைங்களா. அதனால் மழை பாருங்கள், சரியான மழை. மழையில் நல்லா மாட்டிக்கிட்டோம். ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் தூரத்துக்கு மழை இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிடுச்சிங்க. விஜயவாடா ரீச் ஆகிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. விஜயவாடாவில் சரி பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சிடணும். விஜயவாடாவுக்கு பிஃபோருங்க, ஒரு 20 மினிட்ஸ் பிஃபோர் இருக்கும் மங்கள்கிரின்னு சொல்லி. நல்லா இருக்கோங்க, அந்த ஏரியா வைஸும் நல்லாயிருக்கும். இது நியூவாக நாங்கள் போயிருந்தோம். இந்த ஹோட்டலுக்கு நாங்கள் வந்ததே கிடையாது. ஹலோ இட்லி அப்படின்னு சொல்லி தாங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டு. நாங்கள் இதுவரையும் பார்த்தது இல்லை. யாரும் போயிட்டே இருந்தோம், அப்போது சடனாக ஹலோ இட்லின்ட்டு ஒரு புதுசாக இருந்துச்சு. சரி ட்ரை பண்ணுவோன்ட்டு பார்த்தோம். உட்காந்தாச்சு. உட்காந்துட்டு மெனு கார்டே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. நான் பார்த்துருக்கேன் இட்லி தோசைலாம் நிறைய ஹோட்டல்ஸ்லலாம் சாப்பிட்ருக்கோம், எல்லா ஊர்லேயும் ட்ராவல் பண்ண ஊர்லலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு மெனு கார்டு நான் பார்த்ததே இல்லைங்க. எவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இட்லி, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தோசை, ஃபுல்லாகவே இட்லி அண்ட் தோசை தான். செம்மையாக இருந்துச்சு. நம்ம சரி ட்ராவலுக்கு ஹெவியாக சாப்பிட முடியாது, கொஞ்சமாக தான் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி நான் நம்ம ஊர்லலாம் தர மாதிரி கொஞ்சம் அந்த பருப்பொடி போட்டு பொடி இட்லி தான் கேட்டிருந்தேன். கீ எல்லாம் போட்டு நல்லா கொடுத்துருந்தாங்க. நானும் அவரும் இட்லி, அதுக்கப்புறம் இவளும் பிளெயின் இட்லி தான். இவள் பொடி இட்லி சாப்பிட மாட்டான் இங்கே நைரா. பொங்கல் சூப்பராக இருந்துச்சுங்க. நான் மேக்ஸிமம் பொங்கலே சாப்பிட மாட்டேன், வீட்டில் செஞ்சாலுமே நான் சாப்பிட மாட்டேன். ஆனால் அந்த ஏரியாவில் அந்த ஹலோ இட்லியில் பொங்கல் செம்மையாக இருந்துச்சு. நிறைய கீ போட்டு, நிறைய இந்த ரோஸ்டட் கேஷ்யூலாம் போட்டு செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் ட்ராவலை கண்டினியூ பண்ணிட்டோம். இது விஜயவாடாவில் பிரிட்ஜுங்க. எவ்வளோ பெரிய சிலை இருக்குது பாருங்கள், உங்களுக்கு சிலை தெரியும். என்ன சிலை அப்படின்னா அம்பேத்கர் சிலைங்க. நம்ம அம்பேத்கருக்கு அவ்வளோ பெரிய சிலை வச்சுருக்காங்க விஜயவாடாவில். எங்களுக்கு கிட்ட போய் பார்க்கறதுக்கு டைமே இல்லை. நாங்களும் ஒரு 4 இயர்ஸாக ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கோம். போகும்போது வரும்போதெல்லாம் இந்த அம்பேத்கர் சிலையை பார்க்கறது, அடுத்த வாட்டி கிட்ட போய் பார்க்கணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்டோடு இருக்கேன். இவங்க 2 பேரும் என்ன ஒரு அமக்கலம் பாருங்கள். மார்னிங் கிளம்புனதுலேருந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ற வரையும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருந்தா. கொஞ்சம் அப்பப்போ அவளை கொஞ்சம் நாங்கள் மைண்டை மாற்றிக்கிட்டே தான் வந்துட்டுருந்தோம். ஒரே வீட்டில் திருப்பியும் சென்னையிலேயே இருக்கணும், சரி நீயாவது இருமா நாங்கள் விட்டுட்டு வரோன்னாலும் அவளும் அதை அக்செப்ட் பண்ணிக்கலை. இல்லை எல்லாருமே தான் இருக்கணும், நான் தனியாக இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப அமக்கலம் பண்ணி
கொஞ்சம் நேரம் தூங்கினா, கொஞ்சம் நேரம் வந்து ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்தான். கொஞ்சம் மைண்டை மாற்றி அவளை விளையாட வச்சிட்டு இருந்தோங்க. அப்போ தான் அவளுக்கு ஒரு சிரிப்பே வந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சு அந்த தூக்கம் கலக்கம்லாம் போயிட்டதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு அந்த ஒரு சிரிப்பே வந்துச்சு. அந்த ஒரு ஒரு ஹாப்பியாக விளையாடிட்டு இருந்தான்னு தான் வீடியோ எடுத்தேன். சரி வீடியோ எடுத்தால் கொஞ்சம் மேடம் ஜாலியாக இருப்பாங்க நம்ம ஃபோனில் கேமரா போட்டோன்னா அப்படின்னு தான் நான் அவளை வீடியோ எடுத்தேன். ஓய் வாங்க இங்கே வாங்க. இவ்வளோ நேரம் அமக்கலம் பண்ணிட்டு என்ன ஒளிஞ்சி பார்க்கறது? வாங்க இப்படி வாங்க இப்படி. இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் நம்ம? ஹோட்டல் போயிட்டு அப்புறம் எங்கே போகிறோம்? வீட்டுக்கு போகலாம். ஹோட்டல் போயிட்டு வீட்டுக்கு போகலாம். வீடு எங்கே இருக்குது? நம்ம வீடு இங்கே இருக்குது. அங்கே இல்லை. எந்த ஊரில் இருக்குது? இங்கே இருக்குது. எந்த ஊரில் இருக்குது? ஊரில் இருக்குது. அதான் ஊர் பேர் என்ன சொல்லுங்க? சென்னை ஊரில் இருக்குது. சென்னையில தான் நம்ம இப்போ வந்துட்டுருக்கோம். ஆமாம். சென்னையிலேருந்து வந்துட்டுருக்கோம். எந்த ஊரில் இருக்குது? இப்போ எந்த வீட்டுக்கு போகிறோம் நம்ம? நைரா வீட்டுக்கு போகலாம். நைரா வீடு பேர் என்ன? கோதமண்டல். ஓகே, வைசாக்கில் இருக்குது நம்ம வீடு. என்ன பின்னாடி ஜாலியாக விளையாடுறீங்களா? ஆமாம். ஜாலியாக இருக்கா உங்களுக்கு? ஜாலியாக இருக்குது. யார் கூட விளையாடிக்கிறீங்க? யார் கூட விளையாடிக்கிறீங்க? அண்ணா. அண்ணா கூடயா? சரி, எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்க. ஹாய். அரவுண்ட் 2:30 போல் லஞ்சுக்கு வந்துட்டோம் நாங்கள். அங்கே தான் நம்ம விஜயவாடாலாம் க்ராஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம வீட்டிலருந்து ஒரு 1.5 2 ஹவர்ஸ் இருக்கும். 1.5 ஹவர்ஸ் இருக்காது, ஒரு 2 ஹவர்ஸ் மேக்ஸிமம். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னாலே எனக்கு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா ஒரு திங்கிங். ஒரு 2 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணால் நம்ம வீடு வந்துடும் அப்படின்னு கொஞ்சம் ஆர்டர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டாக உட்காந்துட்டு இருந்தோம். காலையில் ட்ராவல் பண்ணோம். பாவம் ஒரு ஓட்டிகிட்டு வந்தவருக்கு அந்த டயர்னஸ் தெரியும். சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நாங்கள் 2 இயர்ஸ் அங்கே இந்த ஏரியாவில் தான் இருந்தோம். அதனால் அப்பப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நாங்கள் வருவோம். நல்லா ஜாலியாக அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்தோம். ஒரு 45 to 1 hour இந்த ரெஸ்டாரண்ட்டில் இருந்தோங்க. நாங்கள் கண்ணாடியை பாருங்கள். நல்லா இருக்கா? லன்ச்சு முடிச்சாச்சு. லன்ச்சு முடிச்சுட்டு கிளம்பிகிட்ருக்கோம். இங்கேருந்து மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ் இல்லை 1 hour 45 minutes ஆகுங்க வீட்டுக்கு. இது என்ன லொக்கேஷன் அப்படின்னா, இங்கே வந்து அண்ணாவரம்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ் அந்த இடம் வந்து. ஏன்னா வந்து அங்கே ஒரு சத்யநாராயணன் கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில். அண்ணாவரம் பிரசாதம் கூட ரொம்ப வந்து ஃபேமஸுங்க. ஒரு நிமிஷம் இருங்க, ரொம்ப வெயில் அடிக்குது இங்கே வந்து நினைக்கிறேன். ரொம்ப ஃபேமஸான பிரசாதம் அண்ணாவரம் பிரசாதம். அந்த ஏரியாவில் தான் நாங்கள் இப்போ இருக்கோம். இங்கே என்னோடய ஃபேவரட் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் இது அம்லோபவி அப்படின்னு சொல்லி. நல்லாயிருக்குங்க, ஃபுட்டும் நல்லாயிருக்கும், நல்லா வந்து டேஸ்டியாகவும் இருக்கும். இவங்க பாருங்கள், சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ கிளம்பணுன்ட்டு வந்து எனக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கா. யாராவது இங்கே ஏதாவது ட்ராவல் பண்ணுறீங்கன்னா தவறாமல் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து வாங்க. நல்லாயிருக்கும், வியூவும் நல்லாயிருக்கும். பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும் வியூவும்.
டக்கெல்லாம் கூட வச்சுருப்பாங்க. இது கொஞ்சம் வெயிலாக இருக்குன்ட்டு டக்கு வந்து இப்போ வெளியில் விடலை. ஈவினிங் போல் ஒரு 4:30 5க்கு வந்து டக்கெல்லாம் வந்து வெளியில் இருக்கும். எங்கள் கிட்ஸும் நாங்கள் வந்தோம்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க டக்குங்களோட. நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாக வந்துட்டோம். அரவுண்ட் 3 o'clock வந்தோம். முடிச்சாச்சு. ஒரு 45 minutes 3:45 ஆகுது. 3:45 ஆகிறவால சரி கிளம்பிடுவோம். ஏன்னா வீட்டுக்கு 6க்கு ரீச் ஆகிடலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோங்க. இனி வீட்டுக்கு போகிறது தான். வேறு எங்கேயும் ஸ்டாப் இல்லை. அம்மம்மா வரலையா அவங்க அம்மம்மா, அதனால் அவர் ரொம்ப ஃபீலிங்கில் இருக்கா. பாவம் காலையிலேருந்து ஒரே ஃபீலிங்ஸ்லேயே இருக்காங்க மேடம். அம்மம்மா வரல. 6:30 போல் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோங்க. அடுத்தடுத்த வீடியோ வந்து நீங்கள் வைசாக் வீடியோ தான் vlogs எல்லாம் பார்ப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.